PSTM certificate person studied in தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழியில் கல்வி பயின்றோர். நீங்க 10th வரைக்கும் இல்ல +2 வரைக்கும் இல்ல காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் படிச்சிருந்தீங்களோ அது வரைக்கும் நீங்க இந்த PSTM சர்டிபிகேட் வாங்கிடுங்க. PSTM கேண்டிடேட்டுக்கு 20% உங்களுக்கு ரிசர்வேஷன் தராங்க. 10th வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் உள்ள போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் தருவாங்க. அதே மாதிரி +2 வரைக்கும் தருவாங்க. காலேஜ்னா காலேஜ் வரைக்கும் தருவாங்க. அதனால குரூப் 4க்கு கண்டிப்பா PSTM சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த சர்டிபிகேட்டை 2 மெத்தட்ல வாங்கலாம். ஒன்னு ஆன்லைன்ல வாங்கலாம், இன்னொன்னு டைரக்டா நீங்க ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ்ல போய் வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல உங்க சர்டிபிகேட்டை வாங்கும்போது அதுல டிஜிட்டல் சைன் மட்டும் இருந்தா போதும், வித் டேட்டோட இருக்கணும். சைன் நாட் வெரிஃபைடு வரக்கூடாது. டிஜிட்டல் சைன் கண்டிப்பா வேணும். சீல் தேவையில்லை, ஆனா டேட்டு கண்டிப்பா வேணும். நீங்க டைரக்டா ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் வாங்குனீங்க அப்படின்னா TNPSC என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கணும். இந்த ஃபார்மேட்டோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கூல் ஃபார்மேட் வேற, அதாவது +2 வரைக்கும் உள்ள இந்த PSTM ஃபார்மேட் வேற, காலேஜுக்கே வேற ஃபார்மேட்டு. இப்போ நீங்க பாக்குறது ஸ்கூலுக்கான PSTM சர்டிபிகேட்டோட ஃபார்மேட்டு. இதுல சைனிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா பிரின்சிபால் இல்லைன்னா ஹெட் மாஸ்டர். நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர், அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் அவங்க போடலாம். இல்லைன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், அதாவது முதன்மை கல்வி அலுவலர் இவங்க போடலாம். இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஆபீசர் இவங்க போடலாம். இவங்க சைன் போட்ட பிறகு இவங்களுடைய சீல் அதுல கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கூலோட சீலும் அதுல இருக்கணும். டேட்டும் கம்பல்சரியா வேணும். இப்ப நீங்க பாக்குறது டிப்ளமா டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கான PSTM சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்ல யாரு சைன் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் பண்ணலாம், பிரின்சிபால், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஹெட் இல்லைன்னா டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், டைரக்டர் இல்லைன்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இல்ல ரிஜிஸ்டர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். யாரு சைன் பண்ணாங்களோ அவங்களுடைய சீல் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி காலேஜ் சீல் கண்டிப்பா இருக்கணும். டேட்டும் கம்பல்சரியா இருக்கணும். நீங்க மோர் தென் ஒன் ஸ்கூல், அதாவது ஒரு ஸ்கூலுக்கு மேல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே இந்த PSTM சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கணும். நீங்க ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிருந்தீங்க இல்ல ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த இயர் பிரேக் ஆனது கரெக்டா PSTM சர்டிபிகேட்ல வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏதாவது 1 இயர் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த PSTM சர்டிபிகேட் வந்து TNPSC அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஸ்கூல்ல HM இல்லாம சில ஸ்கூல்ல AHM மட்டும் தான் இப்ப இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த AHM சைன் போடலாம். போடும்போது இன்சார்ஜ் இல்லைன்னா ஃபார்ம் போட்டு சைன் போடணும். ஆனா சீல் வந்து ஹெட் மாஸ்டர் சீல் தான் இருக்கணும். சில டைம் நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து இப்ப நேம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதாவது தொடக்க பள்ளிங்கிறது நடுநிலை பள்ளி இல்லைன்னா உயர்நிலை பள்ளியா மாறி இருக்கலாம். பாய்ஸ் ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலா மாறிக்கலாம். பஞ்சாயத்து ஸ்கூல் வந்து டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்க ஒரு லெட்டர் வாங்கி அதை அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்லயும் நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்க டைரக்டா PSTM சர்டிபிகேட் வாங்கும்போது இந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு எடுத்து கொண்டு போங்க. ஏன்னா TNPSC வேற ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த PSTM சர்டிபிகேட்டை பிஃபோர் ஆர் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். ஆல்ரெடி எஜுகேஷனல் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க.